வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பைனரி சர்ச் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். பைனரி சர்ச்னா என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான ஒரு அல்காரிதம், அதுக்கான ஒரு ப்ரோக்ராமோட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், பைனரி சர்ச்னா என்ன? பைனரி சர்ச் இஸ் அ சர்ச்சிங் டெக்னிக். ஸோ ஒரு சர்ச் பண்ணுற ஒரு டெக்னிக் in which the elements are arranged in sorted order. அப்போ elements எல்லாமே ஒரு sort பண்ண ஆர்டர், sort ஆனது arrangement, arranged. and each time mid element is compared with the key element. ஸோ ஒவ்வொரு டைமும் மிடில் எலமெண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். கீ எலமெண்ட்னா நம்ம தேடக்கூடிய எலமெண்ட். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். எக்ஸாம்பிள், find whether 60 is present in the given sorted array or not. நம்மளோட டார்கெட் என்ன, 60 இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம் பைனரி சர்ச் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து டேபிள். இந்த டேபிளில் இது வந்து இண்டெக்ஸு, இது வந்து அந்த கீ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? சர்ச் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 60. நான் 60 தான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு முன்னால் லோவர் பவுண்டு என்ன, அப்பர் பவுண்டு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். லோவர் பவுண்டு 0, ஓகேங்களா? அப்பர் பவுண்டு 9. ஸோ அதை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பாஸ் 1, ஃபஸ்ட்டு பாஸ். கம்ப்யூட் மிடில் இஸ் ஈக்குவல் டு, இதான் ஃபார்முலா, லோவர் பவுண்ட் ப்ளஸ் அப்பர் பவுண்டு பை 2. லோவர் பவுண்ட் என்ன இருக்குங்க, 0. அப்பர் பவுண்ட் இருக்குது 9. ஸோ 0 ப்ளஸ் 9 பை 2. 0 ப்ளஸ் 9 பை 2னது 9 பை 2. ஸோ 9 பை 2 டிவைட் பண்ண வரும் பாருங்கள். ஸோ 2 4s are 8, பேலன்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது 4th பொசிஷனில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 4th பொசிஷன் என்ன இருக்குது, 33. இப்போது நம்மளோட டார்கெட் என்ன, 60 தான் டார்கெட். ஸோ அந்த 60 எடுத்து இங்கே எழுதிக்கங்க. சர்ச் ஐட்டம் இஸ் கிரேட்டர் தேன் த மிடில் வேல்யூ. அப்போது நம்ம சர்ச் பண்ணுற ஐட்டம் வந்து கிரேட்டர், எதை விட மிடில் வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன்னா, லோவர் பவுண்டை மாற்றணும். லோவர் பவுண்டை மாற்றத்துக்கு ஃபார்முலா லோவர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் ப்ளஸ் 1. இப்போ மிடில் என்ன இருக்குது இங்கே, இண்டெக்ஸு 4. ஸோ 4 + 1 5. இப்போதைக்கு புது லோவர் பவுண்ட் வந்து 5. இப்போ அடுத்த பாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாஸ் 2. கம்ப்யூட் மிடில் இஸ் ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் ப்ளஸ் அப்பர் பவுண்ட் பை 2. இதான் ஃபார்முலா. இப்போ புது லோவர் பவுண்ட் என்னது 5, அப்பர் பவுண்ட் என்னது 9. ஓகேங்களா? ஸோ 5 + 9 பை 2. 5 + 9 என்னது 14. ஸோ 14 பை 2, மிடில் வந்து 7. ஸோ இப்போ டேட்டாஸ் எடுத்தாச்சு. இது இண்டெக்ஸ், இது கீ வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவில் 7th பொசிஷன், மிடில் தான் 7. இந்த 7th பொசிஷன் என்ன இருக்குது, 60. நம்ம டார்கெட் என்ன, 60. அந்த 60 எடுத்துகிட்டு போய் இந்த 60யோட கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பைனரி சர்ச் நடக்குது. இப்போது அல்காரிதம், இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ நம்ம லெட் ஏ பி த சார்ட்டட் அரே ஆஃப் n டேட்டா. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து அரே. ஸோ அந்த அரே வந்து சார்ட்டட்னா அரேஞ்ச்டு எலமெண்ட்ஸ், ஒரு ஆர்டராக இருக்கும், இன்க்ரீஸிங் ஆர்டரில். அப்புறம் அதில் n டேட்டாஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ ஏ வந்து ஒரு சார்ட்டட் அரே, அதில் n டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு லோவர் பவுண்ட்னு ஒன்று இருக்கும், அப்பர் பவுண்ட்னு இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸு, எண்டிங் இண்டெக்ஸ். த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ் டு ஃபைண்ட் வெதர் த சர்ச் ஐட்டம் எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். நம்ம சர்ச் பண்ணுற ஐட்டம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் இந்த 7 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், let A be an array of sorted data. ஸோ ஒரு அரே எடுத்துக்கணும், அதில் டேட்டா வந்து எல்லாமே அரேஞ்ச்டாக இருக்கணும். அப்புறமா let x be the given data for searching. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும், டேட்டா சர்ச் பண்ணுறது, அதாவது கீ. find the middle position of the given array. அதுக்கு ஃபார்முலா mid is equal to lower bound plus upper bound by 2. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் compare the x with mid position value. ஸோ எக்ஸ் எலமெண்ட் நம்ம தேடுற எலமெண்ட் எடுத்துக்கணும், மிடில் பொசிஷன் வேல்யூ எடுத்துக்கணும். அது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துட்டாங்கன்னா சக்ஸஸ்.
ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், இஃப் எக்ஸ் லெஸ் தேன் மிடில், அதாவது நம்ம தேடுற எலமெண்ட் வந்து மிடிலை விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 3 and 4. அப்போ தேர்டு ஸ்டெப்பு 4th ஸ்டெப்பு இன்னொரு வாட்டி பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மிட், அப்போ நம்ம தேடுற எலமெண்ட் வந்து மிடில் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஸ்டெப்ஸ் அண்டு 3 and 4. எது வரைக்கும்னா மிட் ப்ளஸ் 1லேருந்து லோவர் பவுண்ட் வரைக்கும் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள் 0லேருந்து மிட் -1 வரைக்கும் தேடணும். மிட் -1 என்னது மிடில் எலமெண்ட்டுக்கு முன்னாடி, அது வரைக்கும் தேடி பார்க்கணும், செக் பண்ணணும். இது எப்படி மிடில் எலமெண்ட்டுக்கு +1 என்னது மிடில் எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து லோவர் பவுண்ட் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து 6th பாயிண்ட். 7th பாயிண்ட், இஃப் நோ வேல்யூ மேட்சஸ் பிரிண்ட் சர்ச் ஃபெயில். இப்போ எந்த ஒரு வேல்யூமே மேட்ச் ஆகலைன்னா அப்போது ஃபெயில், அந்த எலமெண்ட் அதில் இல்லை, அதால் இல்லைன்னு காட்டும், அதான் ஃபெயில்னு காட்டும். ஸோ இந்த இதுதான் நான் வந்து உங்களுக்கு அல்காரிதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். குட்டி ப்ரோக்ராமாக ரெடி பண்ணியாச்சு, ஒரு குட்டி ப்ரோக்ராம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஹெட்டர் ஃபைல்ஸில் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h, அப்புறம் ஹேஷ் இன்க்ளூட் con.io.h. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸில் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, லாஸ்ட்டாக இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு CLR SCR கிளியர் ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே கண்டிப்பாக கீழே இங்கே get ch கொடுக்கணும். ஓகேங்களா, இல்லை எரர் காட்டும். நெக்ஸ்ட், ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம். லோவர் பவுண்ட், அப்பர் பவுண்ட், ஒரு அரே, ஒரு மிடில் வேல்யூ, தேடுற எலமெண்ட்டு, எவ்வளவு எலமெண்ட்டு, ஃபார் லூப்புக்கு i. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் printf என்ன பிரிண்ட் பண்ணுறோம், என்டர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். எவ்வளவு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அதை கேட்டுக்கிறோம். அதை ஸ்கேன்எஃப் மூலயமா நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். அவர் கீபோர்டில் டைப் பண்ணுவார், நம்ம வாங்கிப்போம். இப்போ நான் தான் கம்ப்யூட்டர், நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்டேருந்து. ஸோ n எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு %d போட்டால் நம்பர்ஸில் வரும். ஆம்பர்சன்ட் என்னென்னது எவ்வளவு இருக்குன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் printf enter the elements 1 by 1. அப்போது எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வாங்கியாச்சு n. இது வந்து எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வாங்குது. அதுக்கப்புறமா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் பயன்படுத்தணும். ஸோ ஃபார்க்கு ஒரு ஐ வேணும் இல்லையா, அதை தான் இங்கே ஐ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஸ்டார்டிங் 0 வச்சுக்கிறோம், ஐ லெஸ் தென் n, ஐ ++ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். n வேல்யூஸை விட லெஸ் தென் வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். ஃபார் லூப் இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ ஃபார் லூப் வச்சு ஸ்கேன்எஃப் மூலயமா அந்த அரே எலமெண்ட்ஸை வாங்குறோம். இது எல்லாமே அரே எலமெண்ட்ஸை வாங்குறது, அரே எலமெண்ட்ஸை வாங்குறத இடம் இது. ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணோம், அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணோம், அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்குகிறோம், அப்புறம் அரே எலமெண்ட்ஸை வாங்கிக்கிறோம். அப்புறமா என்ன எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோன்னு யூசர்கிட்ட வாங்கிக்கணும். நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க ஏதோ ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுன்னு. அப்போது அதையும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா லோவர் பவுண்டு, நான் லோவர் பவுண்டு எப்பயுமே 0ல் வச்சுக்கிறேன். அப்பர் பவுண்டு n-1, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n வாங்கியிருப்போம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இண்டெக்ஸ் 0ல் தானே ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் எலமெண்ட் என்னது n-1. அதாவது இப்போ ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 0, இது 1, இது 2. அப்போது லோவர் பவுண்ட் இங்கே இருக்கும், அப்பர் பவுண்டு இங்கே இருக்கும். லோவர் பவுண்ட் எப்பவுமே 0 தான். அப்பர் பவுண்ட் இது எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, n எலமெண்ட்ஸ், 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது n-1 நான் கொடுத்தாதான் இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 - 1 கொடுத்தா தான் 2. அப்போ 2 பொசிஷன் தான் அப்பர் பவுண்டு, அதாவது தான் இங்கே n-1 கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு வைல் லூப் பயன்படுத்துகிறோம். இது ஏன் பயன்படுத்துகிறோம்னா செக் பண்ணுறதுக்கு. லோவர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்டை விட லெஸ்ஸராக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மிடில் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, லோவர் பவுண்ட் ப்ளஸ் அப்பர் பவுண்ட் பை 2. ஸோ அந்த மிடில் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், வைல் லூப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பின்னால் க்ளோஸ் ஆகும் இங்கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்
மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை செக்கிங்க்கு அனுப்புகிறோம். இஃப் அரே இருக்கிற ஏனானது அந்த அரேக்குள்ள இந்தமாரி ஒரு அரேக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மிடில் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறோம். எது கூட செக் பண்ணுறோம்? நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், த எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் அட் பர்சன்டேஜ் பொசிஷன். அப்படின்னு என்னதுன்னா, இந்த பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல இந்த மிட் வேல்யூ கொடுக்கும். மிடில் வேல்யூ என்ன இருக்கீங்க, ஏதோ ஃபைன் வச்சுப்போமே, அப்போ இந்த இடத்துல ஃபைன் வரும். த எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் அட் 5th பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னா பிரேக். ஸோ முடிஞ்சு போயிடும், வெளியில் வந்துடும். எல்ஸ் பார்ட் ஏன் கொடுக்குறோன்னா, அப்படி இது வரலன்னா எல்ஸ் பார்ட். இந்த எல்ஸுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஒயில் லூப்பு, அதுக்கப்புறமா ஒரு மிடில் வேல்யூ செக் பண்ணுறோம். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் இதிலே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி வரலன்னா அதுக்குள்ளே ஒரு எல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே ஒரு கண்டிஷன். நம்ம அரேயில் எடுக்கிற அந்த மிடில் எலமெண்ட் வந்து கேவை விட கிரேட்டர். கே இங்கே கேன்னு ஒன்றுமே கிடையாது, அது கே கிடையாது, எக்ஸ். டைப்பிங் மிஸ்டேக், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வரும். நம்ம தேடுற எலமெண்ட் எக்ஸ். ஓகேங்களா? புக்லேயே டைப் தப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இஃப் அரே ஆஃப் த மிடில் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ், நம்ம தேடுற எலமெண்ட் வந்து அந்த அரேயில் மிடில் எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ அப்பர் பவுண்டை நம்ம மாற்றிடணும். மிடில் -1 இது ஃபார்முலா. ஸோ அந்தமாதிரி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்பர் பவுண்டை மாற்றிடணும், மிடில் -1. அப்படி இல்லையா, கிரேட்டராக இல்லை, சின்னதாக இருந்துச்சுன்னா லோவர் பவுண்டு ஈக்குவல் டு மிடில் +1 ஆக்கிக்கணும். இப்படி பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகுது, இப்போ எது க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒயில் லூப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இஃப் லூப்பை செக் பண்ண போகிறோம். இஃப் லோவர் பவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் அப்பர் பவுண்ட், எப்பயுமே லோவர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த அரேயில் அந்த எலமெண்ட்ஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போது அந்த நம்ம தேடுற எலமெண்ட் இல்லை, சர்ச் ஃபெயில்டு. ஏற்கனவே எப்பயுமே நம்ம லோவர் பவுண்டு 0 தான். 2னானது அப்பர் பவுண்டு, இது அப்பர் பவுண்டு இது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோவர் பவுண்டு 5 வச்சுக்கிங்களேன், 2க்கு அப்புறமா 5, அதுக்கப்புறம் எங்கே இருக்க போகுது, தேட முடியாது. ஸோ அதாவது தான் லோவர் பவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் அப்பர் பவுண்ட்னா அப்போ அந்த இடத்துல எலமெண்ட் இல்லை, சர்ச் ஃபெயில். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணோம், இனிஷியலைஸ் பண்ணோம், அப்புறம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வாங்கணும், அந்த எலமெண்ட்ஸில் எல்லாத்தையும் ஆர்டராக வாங்கிக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும், என்ன எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறீங்க அதை வாங்கணும். அப்புறமா லோவர் பவுண்ட் என்ன அப்பர் பவுண்ட் என்ன செட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒயில் லூப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஒரு மிடில் எலமெண்ட் என்ன வாங்கிக்க போகிறோம். அந்த மிடில் எலமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இஃப் லூப் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா ஹெல்ஸ் கண்டிஷன், அப்புறமா இன்னொரு இஃப் லூப் கொடுத்து லோவர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் தேடுற எலமெண்ட் இல்லை, ஸோ சர்ச் ஃபெயில் பண்ணுறதுக்காக ஒரு இஃப் லூப். ஸோ இவ்வளோ தான் பைனரி சர்ச் ப்ரோக்ராம். ஸோ பைனரி சர்ச் ப்ரோக்ராம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பைனரி சர்ச்னா என்ன, டெஃபனிஷன், அதற்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ் அல்காரிதமோட. நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ் அதற்கான ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஓகேங்களா? Watch other episodes in the appropriate playlist. 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.